ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? போன வீடியோவில் நான் மாடு 50,000 ரூபாய்க்கு வாங்கி 10,000 ரூபாய்க்கு விற்ற உண்மை கதையை சொல்லியிருந்திருப்பாங்க. அது இவ்வளோ வியூஸ் போகும், இவ்வளவு ஆதரவு பெறும் அப்படிங்கிறத நம்பவே முடியலைங்க. அந்தளவுக்கு நல்லாவே வியூஸ் போயிருச்சு, இன்னமும் போய்கிட்டு இருக்குது. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரிங்க, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சந்தையில் போய் மாடு வாங்கலாமா அப்படிங்கிறத என்னோட புரிதல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்குமே மாடுகளை இப்போ தான் நாங்கள் மாடுகள் வளர்க்குறதுனால கொஞ்சம் தான் மாடுகளை பற்றி தெரியுது. ஆனால் மாடுகளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பதிவை அந்த நஷ்டத்தில் விற்ற மாதிரி இதுவும் ஒரு அனுபவம் தான் இந்த வீடியோவும். அதை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் சந்தையில் போய் மாடு வாங்கியிருக்காங்கங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தையில் போய் வாங்கினோம்னா விலை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போய் சந்தையில் போய் வாங்குவோங்க. ஆனால் அதில் எப்பேற்பட்ட மாடுகள் இருக்குன்னே தெரியாதுங்க. அதில் நல்ல மாடுகளும் இருக்கும், நம்மளோட லக்கு தான் பொறுத்து. சில மாடுகள் சுமாராக இருக்க மாடுகளை ஏதாவது பொய் சொல்லி விற்றுருவாங்கங்க. அதே சமயம் நம்ம சந்தையில் போய் வாங்குறப்ப மாடுகள் ரொம்ப கூட்டமாக தானே இருக்கும். அப்போதைக்கு இந்த கோமாரி நோய் இருக்குல்ல, அது தொற்று வியாதி மாதிரி, நம்ம கொரோனா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி, அது மாதிரி உள்ள மாடு சப்போஸ் அதில் இருந்துச்சுன்னா நல்ல உடல் நலம் உள்ள மாட்டுக்கு அந்த வியாதிகள் ஈஸியாக தொற்று உண்டாயிருங்க. அது ஒரு காரணம். அடுத்து என்னன்னா, நம்ம சந்தையில் போய் மாடு வாங்குறப்ப அந்த மடியை நம்ம பால் கறந்து பார்க்க மாட்டோம். அப்படி பார்க்கவும் முடியாதுங்க. அவங்க சொல்கிற விலையை ஆகா இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. எங்களை மாதிரியே ஒருத்தவங்க அப்படி தான், எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களை மாதிரியே ஒரு 50,000 ரூபாயோ 52,000 ரூபாய்க்கோ ஒரு மாடு வாங்கிட்டு வந்திருக்காங்கங்க. இது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு வாரம் கழித்து கன்றுக்குட்டி போட்டிருந்துச்சு. அதுவும் பெண் கன்றுக்குட்டி தான் போட்டிருந்துச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் அந்த மாட்டுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் அதுவாக திடீர்னு சுருண்டு விழுந்த மாதிரி இறந்துடுச்சுங்க. அதுக்கு என்ன வியாதின்னு தெரில, என்ன செஞ்சிச்சுன்னே தெரிலங்க. ரொம்பவே அவங்க உடஞ்சி போயிட்டாங்கங்க. நம்ம லாபத்துக்காக தான் ஒரு மாட்டை வாங்கி வளர்க்குறோம். நம்ம தேவைக்கு பால் எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம விற்றுட்டு நம்ம யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மாடு அது மாதிரி வாங்கின மாடு இறந்து போச்சுன்னா எவ்வளோ பெரிய வேதனை பார்த்திங்களா? அந்த கன்றுக்குட்டியை காப்பாற்றுறதுக்காக நம்ம தனியாக இப்போ பால் வாங்குகிற நிலைமைக்கு ஆளாயிருவோம்ல, அது மாதிரி தான் அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவித்தாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, சந்தையில் மாடுகள் வாங்கவே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இது என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மடியிலலாம் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம சினை பருவத்தில் அது தெரியாது. பால் கறக்கிறப்ப தான் அந்த மடியில் எல்லா காம்புகளையும் பால் வருதா அல்லது எதுவும் மடி நோய் இருக்கா, ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பால் கறக்கிற மாட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சினை மாட்டிலலாம் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி தான் நாங்களும் அந்த 50,000 ரூபாய்க்கு அந்த மாட்டை வாங்கிட்டு காம்புகளை தொட்டு பார்க்காம வாங்கினனால அதோட பின் விளைவு பார்த்திங்கன்னா, அந்த காம்பை தொட்டாலே அதில் பாலும் வராது, திடீர்னு சுருங்கிரும். அந்த மாட்டுக்கு அது ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு. அந்த மாதிரி நெருக்கடியாக நாங்கள் சந்தித்தோங்க. அதனால் முடிஞ்சளவு நம்ம வீடுகளில் வளர்க்குற மாடுகளை தெரிஞ்சவங்க மூலியமாக வளர்க்குறவங்க வீட்டிலே போய் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கூடவே இருந்தாலும் அந்த மாடுகளை பற்றி நல்லா புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாடு இதுக்கு முன்னாடி அதோட அம்மா யார், அது இந்த மாடு எத்தனாவது ஈத்து, இது எப்படி வளர்ப்பு. இப்போ நாங்கள் வீட்டில் வளர்க்குற மாடுனா நாங்கள்லாம் காம்புகள்லாம் அடிக்கடி சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நாங்கள் பிடிச்சி வச்சுருப்போங்க. அப்படிங்கிறப்ப அது பால் கறக்க ஈஸியாக விடும். அது மாதிரி சந்தைகள்லாம் போய் நம்பி வாங்கி ஏமாந்துடாதீங்க. வீடுகளில் போய் தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.